ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பராக வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு அகார் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடல் பாசி தான். அது ஸ்வீட்டாக ரோஸ் மில்க் மாதிரி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஏன் இப்படி காட்டுறேன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது காட்டுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கடல் பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. தண்ணியில் ஊற போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கடல் பாசியும் ஊற வச்சதை அந்த தண்ணியோடு சேர்த்து வேக வைக்கணும். ஊற வச்சா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி பாலில் ரோஸ் மில்க் போட்டு ரோஸ் எசன்ஸ் போட்டு நான் காய்ச்சி வச்சுருக்கேன். கடல் பாசி நல்லா கரைஞ்சவுடனே சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை போட்டு அது 2 நிமிஷம் கொதித்த பின்னாடி நீங்கள் பாலை ஊற்றிடலாம். ஏற்கனவே ரோஸ் எசன்ஸ் போட்டு நான் காய்ச்சி வச்சுருக்கேன். 6 லிட்டர் பால் இருக்கும். இது திக்காக காய்ச்சிங்க, ஏன்னா அதுலேயும் தண்ணியாக இருக்கனால. இது தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நல்லா சர்க்கரையும் இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பாலை ஊற்றி 2 நிமிஷம் கிண்டுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். கொதித்தா ரொம்ப திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் கொதித்த பின்னாடி நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு சப்பட்டையான ஒரு பிங்கால நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்ச பின்னாடி இந்த பப்புள்ஸ் இருந்தால் எடுத்து விட்ருங்க. ஆற வச்ச பின்னாடி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். 1 hour வச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். கத்தியில் குத்தி பாருங்கள், நல்லா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு. பாருங்கள், நான் பிளேட்டில் தட்டி விட்டேன், அழகாக வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இப்போ நோன்பு வைக்கிற எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடம்பு குளிர்ச்சி இது. 1 hour வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சா இந்த மாதிரி நல்லா செட் ஆகி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பால் ஊற்றும் போது இந்த பப்புள்ஸ் மாதிரி இருந்துச்சா கரண்டியில் எடுத்து விட்ருங்க. ஏன்னா எடுக்காமல் இருந்தால் அது ஒரு பப்புள்ஸாகவே நிற்கும். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனாக வராது. அந்த மாதிரி இருந்தால் எடுத்து விட்டு நீங்கள் பால் ஆற வச்ச பின்னாடி ஃப்ரீசரில் 1 hour வச்சா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.